ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. சர்ப்ரைஸாக கிஃப்ட்டும் கொடுத்துருந்தேன். வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம எந்த வழியாக போக போகிறோம்னா, 16 கண் பாலம் வழியாக தான் போக போகிறோம். 16 கண் பாலத்தில் தண்ணியை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதையும் பார்த்துட்டு தான் போனோம். தாரமங்கலம் வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். எங்கே தாங்க போகிறோம் இப்போது அப்படின்னு கேட்டேன். அவர் இருந்துக்கிட்டு சொன்னார், நம்ம இப்போ ஏற்காடு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நிறையா வாட்டி ஏற்காடு போயிட்டு வந்திருக்கோம். பட் இவர் பர்த்டே அன்றைக்கி நாங்கள் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். ஏற்காடுக்கு இன்னும் 23 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு போர்டில் பார்த்தோம். தூரத்தில் தெரியுதுங்களா, அதுதான் ஏற்காடு மலை. ஏற்காடு அடிவாரத்துக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மலை ஏறத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்பயுமே டீ குடிச்சிட்டு தான் நாங்கள் மலை ஏறுவோம். அதனால் ஃபஸ்ட்டு டீ கடைக்கு வந்துட்டோம். டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே தெரியுதுங்களா, அதுதான் ஏற்காடு மலை. அந்த மலையை தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். மலை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இதில் எத்தனை ஹேர்பின் பெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 20 வரைக்கும் இருக்குது. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டை நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது, வச்சுருக்காங்க. இந்த ஹில்ஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சேர்வராயன் ஹில்ஸ், ஏற்காடு. மலை ஏறுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3 மணி. 3 மணிக்கு தான் இப்போ நம்ம மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். மங்கி அங்கே பாரு, கீழே பாரு எவ்வளோ மங்கி இருக்குன்னு. பார்க்கலாம். குரங்கு மாமாவெல்லாம் பாரு. ஃபஸ்ட் டைம் ஏற்காடு பிளான் பண்ணுறவங்களுக்கு நான் ரோடு
ட்ரிப்பையும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ரோடெல்லாம் நல்லாவே இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்டு கிராஸ் பண்ணுறோம். யாரெல்லாம் ஏற்காடு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த்து ஹேர்பின் பெண்டும் 5th ஹேர்பின் பெண்டும் கிட்ட கிட்ட தான் இருக்குது. அதையும் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். நைன்த்து ஹேர்பின் பெண்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மேலே இருந்து கீழே பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஹேர்பின் பெண்டு வந்தாச்சுங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 19th ஹேர்பின் பெண்டும் வந்தாச்சு. மலையில் ரைட் சைடு லெஃப்ட் சைடெல்லாம் பார்க்கும்போது காஃபி தோட்டம் தான் நிறையா போட்டிருப்பாங்க. 19 ஹேர்பினில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மரம் இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏற்காடு மலை ஏறியாச்சுங்க. இதுதான் ஏற்காடு.
அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங் போயிட்டுருந்தாங்க. இதை பார்த்துட்டு என்னோடய பையன் நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டான். சரி வா, ஓகே, நாம்ளும் போய் போட்டிங் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அங்கே தான் போகிறோம். போட் ஹவுஸ் ஏற்காடு, இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ என்ட்ரி ஆகிறோம். இங்கே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போட்டிங் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு நாங்கள் போனோம். த்ரீ டைப்பில் படகு இருந்தது. துடுப்பு படகு, இயந்திர படகு, மிதி படகுன்னு 3 வெரைட்டிஸில் இருந்துச்சு. நாங்கள் சூஸ் பண்ணது இயந்திர படகு தான் நாங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு தான் நான் டிக்கெட் எடுத்திருந்தேன். நாங்கள் சூஸ் பண்ணது மோட்டார் போட்டிங்கு. நாங்களும் ஏறி உக்காந்துட்டோம். வண்டியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டிங் போயிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். போட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம எங்கே ஏறினோமோ அதே இடத்துலையே ரிட்டன் இறக்கி விட்டுருவாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தோம்னா லேடிஸ் சீட்டுங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த வழியாக தான் போகிறோம். லேடிஸ் சீட்டுங்கிற பிளேஸுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ரோட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பலாப்பழ மரம் இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லேடிஸ் சீட்டுன்னு போர்டே இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், இந்த மரத்தை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மரம் பார்க்கவே அழகாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடத்த. ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக லேடிஸ் சீட் அப்படிங்கிற ஒரு பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும் போது ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா சேர்வராயன் கோவில் தான் நம்ம இப்போ போகிறோம். இப்பயே டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆயிடுச்சு. இதாங்க சேர்வராயன் கோவிலுக்கான என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இங்கே மேலே வந்த உடனே
என்னோடய பையன் காரில் போகணுன்னு ஆசைப்பட்டான். அதனால் நாங்களும் அந்த காரில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டோம். 100 ரூபான்னு சொன்னாங்க. வாவ்! இங்கேயும் சூப்பராக இருக்குது பாருங்களேன். டையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 6 மணி ஆக போகுது. மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு எப்படியும் 6:30 ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ஏற்காடு போகலான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மந்தில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்னமும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.